மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஓட்டு அதிகார யாத்ரா முழு அதிகாரத்தோட இன்னைக்கு பீகார்ல புரட்சி செஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் அந்த யாத்திரையில போய் கலந்துகிட்ட அந்த விஷயங்கிறது இது இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான செய்தியா மாறி இருக்கு. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே இது இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியா களம் பதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஓட்டு அதிகார யாத்திரா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிருக்குது. இப்போ இந்த நேரத்துல அதிர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய பாஜக ஒரு 56 நீதிபதிகளை வேக வேகமா இறக்குறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்படின்ற பேர்ல 56 பேரை வேக வேகமா களரம் இறக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு இந்த விஷயத்துல பெரிய அளவுல பயம் வந்துருச்சு அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்லலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஓட்டு அதிகார யாத்ரா ராகுல் காந்தி இது நடத்துறதால என்ன கிடைச்சிட போகுது அப்படின்ட்டாங்க. ஆனா அதுல பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தேசிய கட்சி அப்படின்ற அந்த ஒரு நாளுக்கு நாள் அந்த ஒரு பெருமையை நாளுக்கு நாள் இழந்துட்டு இருந்த நேரத்துல இந்த ஓட்டு அதிகார யாத்ரா மூலியமா அவங்களுடைய கட்சியோட வலிமை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டு போகுது. ஏன்னா இப்ப இந்த அதிகார யாத்ரா ஓட்டு அதிகார யாத்ரா நடத்துறது மூலியமா லாபம் என்னவோ தேஜஸ்வி யாதவுக்கு தான். கண்டிப்பா தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வரப்போறான்றது கல நிலவரம் சொல்லுது. ஆனா இது மூலியமா காங்கிரஸ் கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னா காங்கிரஸ் ஒரு வலுவிழந்து போச்சு, காங்கிரஸ்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு வலுவான தேசிய கட்சி அப்படிங்கிறத ராகுல் காந்தி அங்க உறுதி செஞ்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. இதுல இன்னொரு கூடுதல் பலமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி போயிருக்குது. ஏன்னா பீகாருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போறாரா அப்படின்றதா ஒரு வடமாநில ஊடகங்கள் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய செய்தியா இருந்துச்சு. காரணம் என்னன்னா இந்த பீகார் வெர்சஸ் தமிழ்நாடு இப்படின்னு சொல்லி ஒரு மோதல் போக்கே தொடர்ந்து ஒரு மாதிரி பொய்யான செய்திகள் மூலியமா பரப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்ம சொல்றதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார்ல இருக்கக்கூடிய சங்கிகள் ஒரு அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் பீகார்ல இருந்து வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு போறாங்களோ அவங்க எல்லாருமே அங்க அடிச்சு சித்திரவதை பண்றாங்க, ஹிந்தியில பேசினாலே போட்டு அடிக்கிறாங்க, 12 பேரை உயிரோட தூக்குல தூக்கி தொங்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய்யான செய்திகள் பரப்பிட்டு இருந்தாங்க. அங்க பீகார்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தைனிக் பாஸ்கர் உட்பட பல ஊடகங்கள் இந்த செய்தியை எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாஜகவுடைய உத்தரப்பிரதேச பாஜகவுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய பிரசாந்த் உமாராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த பிரசாந்த் உமாராவ் பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் மட்டும் இல்லாம ஒரு வக்கீல் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர். இந்த ஆள் என்ன செஞ்சாரு, தமிழ்நாட்டில் 15 பேரை கொண்டுட்டாங்க, அவங்களாச்சும் மீடியாக்கள் 12 பேர் இருந்தாங்க, இவர் 15 பேரை கொண்டுட்டாங்கன்னு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் பீகாரை சேர்ந்த ஒரு யூடியூபர், அந்த யூடியூபர் ஒருத்தன் என்ன செஞ்சான், ஒரு சங்கி, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் இஷ்டத்துக்கு அவன் பல கதைகள் அடிச்சு யூடியூப்ல இதை கதையை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பவுமே தமிழ்நாடு அரசு சார்பில் உடனடியாக அது ஃபேக்ட் செக் மூலமா நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி உடனடியாக அதுக்கான தெளிவு கொடுக்கப்பட்டு இங்கிருந்து களத்துக்கே போய் எல்லாரும் கைது செஞ்சாங்க. டெல்லியில போய் அந்த பத்திரிகையாளர் கைது செய்யப்படுறாங்க. உத்தரப்பிரதேசல போய் இந்த சங்கி யாரு, இந்த பாஜக ஸ்போக் பர்சன் உபாராவ், இவரு உத்தரப்பிரதேசல போய் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு மனு தாக்கல் செஞ்சு நான் வந்து தெரியாம போட்டுட்டேன், என் ட்விட்டர் அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சாவர்கர் ஸ்டைல்ல மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தாரு. அப்புறம் அந்த பீகார்ல போய் அந்த யூடியூபரை போய் தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல பொய்ய பரப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில உண்மை என்னன்னு பார்த்தோம்னா இங்க வேலை செய்யக்கூடிய அந்த இந்திகா பேசக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய ஹோலி பண்டிகை லீவுக்காக கிளம்பி போனாங்க. ஹோலி பண்டிகைக்கு லீவுக்காக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவு கூட்டமா இருந்ததுதான் தமிழ்நாட்டில் அடிச்சு சித்திரவதை பண்றாங்க, அதனால உயிருக்கு பயந்து எத்தனை தொழிலாளர்கள் ஓடிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய பரப்பிட்டு இருந்தாங்க. அப்ப தமிழ்நாடு வெர்சஸ் பீகார் ரெண்டுமே ஒரு எதிரி மாநிலம், இவங்க 2 பேருக்குமே ஆவாது அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. இதை அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னா பீகார் மக்களை வந்து தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க, கொள்றாங்க. ஆனா இந்த பீகாரோட தேஜஸ்வி யாதவ் பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலினோட பர்த்டே மீட்டிங்ல கலந்துக்கிறாரு, ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது மூலியமா தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், இந்திய கூட்டணிக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய வதந்தி பரப்புனாங்க. அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சு இங்க அப்படி யாருமே தாக்குதல் நடத்துறல, இதுக்கு முன்னாடி நடத்தல, இப்பயும் எங்கேயுமே இந்த ஒரு தாக்குதல் நடக்கல, எல்லாம் ஹோலி பண்டிகைக்காக லீவுக்கு போனாங்க அப்படின்ற விவரம் அன்னைக்கு தெரிய வந்துச்சு. அப்ப இப்படி எல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருந்த நேரத்துல பீகார் வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல மு க ஸ்டாலின் இங்க இருந்து பீகாருக்கு போறாரு, இவருக்கு அங்க வரவேற்பு கிடைக்குமா, அந்த மக்கள் இவரை ஏற்பாங்களா அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. மு க ஸ்டாலின் அங்க போய் பேசுறாரு, அங்க அவ்வளவு ஒரு மக்கள் கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர் தான் அங்க மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் செஞ்சாரு. மு க ஸ்டாலின் தமிழ்ல பேசும்போது
அலிமுல் புகாரி அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவரோட ஹிந்தியுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் கேட்கும்போது ஹிந்தி தெரியாதவங்க கூட அது புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல ஒரு தமிழோட ஸ்லாங்லயே ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. பேச பேச ஒவ்வொரு விஷயத்துக்கும் பீகார் மக்கள் மத்தியில இருந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்குது. எல்லாம் கைத்தட்டி விசிலடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க மு க ஸ்டாலின் இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த ஒரு மாசமாவே மொத்த இந்தியாவுமே இந்த பீகாரோட அரசியல் தான் உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சொந்த குடிமக்களுடைய ஓட்டுகளை பறிக்கிறது, அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுங்கிறது இது பயங்கரவாதத்தோட மோசமான ஒரு காரியம். அதனால இந்த இடத்துல ராகுல் காந்தி எவ்வளவு உரிமைக்காக போராடிட்டு இருக்காரோ, தேஜஸ்வி யாதவ் அவங்க அப்பா லல்லு பிரசாத் யாதவுக்கு எந்த அளவுக்கு வழக்குகள் மூலமா நெருக்கடி கொடுக்கப்பட்டாலும் பாஜக எதிர்ப்போட விஷயத்துல இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களோ, இது மாதிரி நம்ம எல்லாமே இந்த பாஜக எதிர்த்து நிக்கணும். இந்த மாதிரி மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறது இது பயங்கரவாதத்தோட மோசமான காரியம்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்குமே மக்கள் மத்தியில மிக முக்கியமான பெரிய அளவு வரவேற்பு கிடைச்சது. அதனாலதான் வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே இந்த செய்தி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை இன்னைக்கு குறிப்பிடுறாங்க. மு க ஸ்டாலின் இதுல வந்து கலந்துட்டதுக்கு பிறகு இந்த ஓட்டு அதிகார யாத்திரா அப்படிங்கிறது இது இந்திய அரசியல் ஒரு செய்தியா மாறி போயிருச்சு. ஏதோ ஒரு பீகாருக்கான செய்தியா, பீகாருக்கான கள நிலவரமா இல்லாம இது இந்தியாவுக்கான ஒரு செய்தியா மாறிட்டு போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா வட மீடியாக்களுமே இந்த செய்தியை முக்கியமான செய்தியா பதிவிடுறாங்க. கூடவே பார்த்தோம்னா வட மாநில செய்திகள் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலை உணவு திட்டத்தையும் இன்னைக்கு காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல நாளிதழ்கள்ல இதை ஒரு முக்கியமான செய்தி எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த காலை உணவு திட்டம் மூலியமா சத்தான உணவுகள் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது, வெரைட்டி ரைஸ் கொடுக்கப்படுது, எல்லாமே அதோட லிஸ்ட் எல்லாமே அவ்வளவு சத்தான ஆகாரமான உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதனால மாணவர்கள் ரொம்ப ரத்த சோகை மாதிரியான நோய்கள் இல்லாம ஒரு ஆரோக்கியமான பிள்ளைகளும் வளர்றாங்க, அவங்க கல்வி கத்துக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு காலையில புகழ்ந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை எழுதுறது காரணமே என்னன்னா, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அவரு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. இங்க காலை உணவு திட்டம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி மயிலாப்பூர்ல ஒரு ஸ்கூல்ல இன்னைக்கு காலையில நேத்து காலையில ஆரம்பிச்சு வைக்கும் போது அவர் கையாலே ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அங்க உள்ள மாணவர்களை போய் சந்திச்சு அவர் கையால அதை துவங்கி வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு சத்தான உணவுகள் மாணவர்கள் எந்த அளவுக்கு பயனடைறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பஞ்சாப் முதலமைச்சர் சொல்றாரு, இதே ஸ்கீம் காலை உணவு திட்டம்ன்ற ஒரு அற்புதமான ஸ்கீமா இருக்கு, இந்த ஸ்கீமை நான் வந்து பஞ்சாப்லயுமே நடைமுறைப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது இத்தனால மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எப்படி இன்னைக்கு வட மாநிலம் முழுக்க பரவ ஆரம்பிச்சதோ, பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்ற விஷயம் இன்னைக்கு வட மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் கையில் எடுக்க ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் கையில் எடுக்கிறது மூலியமா இந்த தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஒரு கல்வி புரட்சி ஏற்பட்டதோ இது இன்னைக்கு ஒவ்வொரு வட மாநிலங்களுமே ஏற்படுறத பார்க்கும்போது உண்மையாலே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு கல்விக்கான ஒரு புரிந்துணர்வு, அந்த புரிதல் மட்டும் அந்த மக்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா பாஜக மாதிரியான மதவாத கட்சி அந்த மக்கள் கிட்டே கூட சேர்க்க மாட்டாங்க. அதனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்கும்போது இதை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்றத கேட்கும்போது, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 34,987 கிட்டத்தட்ட 35,000 ஸ்கூல்ல வந்து காலை உணவு திட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அரசு பள்ளி, அரசு கிட்ட இருந்து உதவி வாங்கக்கூடிய பள்ளிகள் கிட்டத்தட்ட 35,000 ஸ்கூல்ல காலை உணவு திட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ரொம்ப சத்தான உணவுகள் எல்லாமே கொடுக்கப்படுது. 17,500,000 மாணவர்கள் இது வந்து டெய்லி காலையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இதை ஒருபோதும் நாங்க தமிழ்நாடு நாங்க இதை வந்து செலவா பாக்குறது கிடையாது, இதை நாங்க முதலீடு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா காலை உணவுன்னு ஒரு ஸ்கீம் போடுறதால, இத்தனை நாளா இல்லாத ஒரு திட்டத்தை புதுசா கொண்டு வரதால இதுல பல செலவுகள் இருக்கும். 17,500,000 மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இது ஒரு செலவு தான். ஆனா இதை ஒருபோதும் நாங்க எங்களுக்கான செலவா பார்க்கல, இது எங்களுக்கான முதலீடா நாங்க பாக்குறோம். ஏன்னா இப்படி சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுறது மூலியமா அந்த மாணவன் ஆரோக்கியமா இருப்பான், ஆரோக்கியமா இருந்தா கல்வியில அவன் கவனம் செலுத்துவான், இன்னும் அவன் கல்வியில பெரிய அளவுல வளர்ந்து வரும் போது இந்த மாநிலம் இன்னும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சிக்கு தான் காரணமாகும். இப்பவே ஜிடிபி மாதிரியான எல்லா விஷயங்களுமே தமிழ்நாடு எப்படி எல்லா விஷயங்களையும் முன்னோடியா இருக்குதோ அந்த மாதிரி இன்னும் நல்ல ஆரோக்கியமான மாணவர்கள் வரும்போது இன்னும் தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு தான் இது பயனடையும். அதனால இதை நாங்க செலவா பார்க்கல, இது எங்களோட வருங்காலத்துக்கான முதலீடா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த எல்லாமே இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்களோட விஷயத்துல குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எதனால விஜயோடைய அரசியலை நம்ம ஆரம்பத்துல இருந்து விமர்சிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். அதாவது இன்னைக்கு ஓட்டு அதிகார யாத்திரா, வாக்கு திருடப்படுது, தேர்தல் ஆணையத்தோட துணையோட வாக்குகள் திருடப்படுது அப்படின்னு பேசுற நேரத்துல நடிகர் விஜய் இப்போ வரைக்கும் இந்த வாயை திறந்து பேசல. இப்போ இங்க நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப மு க ஸ்டாலின் அவர்களோ இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிறாரு. பாஜக எப்பேற்பட்ட மோசமான காரியம் செய்து, இது பயங்கரவாதத்தோட ஒரு மோசமான ஒரு காரியம் சொல்லி இங்க இருந்து போய் அங்க பதிவு செய்யறாரு. அங்க பீகாரோட தேர்தலுக்கோ தமிழ்நாட்டுக்கோ திமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்ல. ஆனா இது ஒரு ஜனநாயக உரிமை, இதை பதிவு செஞ்சாதான் இந்த பாஜக எதிர்ப்பு நம்ம கையாள முடியும், இல்லனா இது ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஆக்டோபஸ் மாதிரி அரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதால இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் அதை எதிர்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நடிகர் விஜய் இப்போ வரைக்கும் இதை எதிர்த்து ஒரு அரசியல் ஒரு அறிக்கை கூட வெளியிடல. எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அவர் வீட்டிலேயே இருந்துட்டு அறிக்கை மட்டும் வெளியிடுவாரு.
அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமா கூட ஒரு அறிக்கை கூட ஓட்டு அதிகார யாத்ராவை பத்தியோ இந்த வாக்கு திருட்டு பத்தியோ வாக்கு சோரி பத்தியோ விஜய் இப்போ வரைக்கும் வாயை திறக்கல. அதனாலதான் சொல்றது ஆக்கப்பூர்வமான அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம சொல்றது காரணமே இதுதான் முக்கியமான காரணம். சரி, இப்ப பாஜகவை சேர்ந்தவங்களோ அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மு.க. ஸ்டாலின் பீகார்ல போய் கலந்துட்டார்ல, இதெல்லாம் வாரிசு அரசியலோட கூட்டமைப்பு அங்க நடக்குது, வாரிசு அரசியலோட மாநாடு அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி இதை அடுத்த கட்டமா வேற பக்கம் திசை திருப்ப பாக்குறாங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் வாரிசு அரசியலாம், ராகுல் காந்தி ஒரு வாரிசு அரசியலாம், தேஜஸ்வி யாதவ் ஒரு வாரிசு அரசியலாம், இந்த வாரிசு அரசியல்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது அமித்ஷா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி வந்து பேசினாரு, காலி சேர்களா இருந்துச்சு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயே நம்ம சொல்லியிருந்தோம், அமித்ஷா மகனே ஒரு வாரிசு அரசியல் தான், வாரிசு அரசியல் பின்னாடி தான் அவரு ஒவ்வொரு குஜராத் கிரிக்கெட் கவுன்சில்ல இருந்து பிசிசிஐல இருந்து இன்னைக்கு ஏசிசி வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேறி வந்திருக்கிறான்றத நம்ம ஆதாரங்களோட தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு பாஜகவுடைய அமைச்சரவையில அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிகள்ல 11% எம்பிகள் வாரிசு அரசியலை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட 45 எம்பிகள் வாரிசு அரசியல் பின்னணியில வந்தவங்க. அப்ப அவங்க கட்சியில வாரிசு அரசியல் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசாம ஏன் இவங்க மு.க. ஸ்டாலினை பத்தியோ ராகுல் காந்தியை பத்தியோ தேஜஸ்வி யாதவ் பத்தியோ அகிலேஷ் யாதவ் பத்தி மட்டும் குறிப்பிடுறாங்கன்னா, இந்த 4 பேர் தான் இவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க. பாஜகவை சித்தாந்த ரீதியா எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா எடுத்தோம் போக்க அவுத்தோம், மோடிஜி நான் இருக்கஞ்சி இப்படி சினிமா தரமான டைலாக் எல்லாம் பேசாம சித்தாந்த ரீதியா எதெல்லாம் பாஜக ஒரு அரசியல கொண்டு வராங்க, இதன் மூலமா இவங்க என்னெல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க, அதை நம்ம எப்படி அறிவார்ந்த தளத்துல நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடலோட ஒரு சித்தாந்த புரிதலோட எதிர்க்கிறவங்க இந்த 4 பேர். அதனாலதான் இந்த 4 பேரை நோக்கி இவங்க வாரிசு அரசியல் கொண்டவங்க, வாரிசு அரசியல் மாநாடு சொல்றாங்க சொல்லி இன்னைக்கு இந்த 4 பேரை பார்த்து ஒட்டுமொத்த பாஜக கூட்டமும் இன்னைக்கு மொத்தமா கதறிட்டு இருக்குது. சரி, இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்தோம்னா அவங்களால இப்ப பதில் சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் மொத்த பீகாரிய மக்களுமே பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கும்போது இந்த பீகாரோட பிரதிபலிப்பு ஒவ்வொரு மாநிலங்களா இன்னைக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு மாநிலங்களையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வேற வழி இல்லாம திக்கற்று நிக்கிறாங்க இன்னைக்கு பாஜக. அதோட வேற வழி இல்லாம அவங்களுடைய கூட்டத்துல இருந்து ஒட்டுமொத்தமா ஒரு 56 நீதிபதிகளை இப்ப களத்துல இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 56 நீதிபதிகள்னா நம்ம கடைசியா ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், துணை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம போடும்போது அதுல அமித்ஷா வந்து இப்போ துணை ஜனாதிபதி வேட்பாளரா இந்திய கூட்டணி சார்பில் அறிவிச்சிருக்கக்கூடிய சுதர்சன ரெட்டி அவரை பார்த்து இவர் நக்சலுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட பழைய தீர்ப்பெல்லாம் அபாண்டமா அவதூறு அமித்ஷா பேசினாரு. அப்போ ஒரு 18 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நீதிபதியோட முன்னாள் தீர்ப்பை நீங்க இந்த மாதிரி அவதூறா விமர்சிச்சு பேசுறங்கிறது நீதித்துறையோட சுதந்திரத்துல கை வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கண்டன அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அப்போ 18 நீதிபதிகள் பாஜகவை நோக்கி அமித்ஷா நோக்கி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தெரிஞ்சோன்னே இது பாஜகவுக்கு பெரிய இன்னொரு ஒரு பின்னடைவை ஏற்பட்டுச்சு. உடனே கல்லால தான் அடிக்கணும், முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட்டத்துல இருந்து ஒரு 56 நீதிபதிகள், நீ 18 தானே நான் 56 இறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க ஆல்ரெடி 56 இன்ச்சு மாறுபாச்சா, அதனால 56 நீதிபதிகளை இறக்கிட்டாங்க. இந்த 56 நீதிபதிகளை யாருன்னு பார்த்தோம்னா பி சதாசிவம். இந்த பி சதாசிவம் யாருன்னா இவரு முன்னாள் நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பாஜக அவரை கேரளாவுடைய ஆளுநரா நியமிக்கிறாங்க. அந்த பி சதாசிவம் அதுல ஒரு நபர். அதுக்கடுத்து ரஞ்சன் கோகாய், ரொம்ப பிரபலமான ஒரு நபர். ரஞ்சன் கோகாய் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெண் அவர் மேல பாலியல் வழக்கு கொடுக்குறாங்க. அவர் அசிஸ்டண்டா இருந்த ஒரு நபர் இவரு என்னட்ட பாலியல் அத்துமீறல் செஞ்சிட்டாருன்னு சொல்லி பாலியல் வழக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பாபர் மஸ்ஜிதோட கேஸை கையில எடுக்கிறாரு. அந்த பாலியல் வழக்கு காணா போயிருச்சு. பாபர் மஸ்ஜிதுல இந்த இடம் கோயில்ன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, ஆனா நம்பிக்கையின் அடிப்படையில் கோயில் சொல்லி தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அவரை பாஜக ஒரு எம்பியா எடுத்துக்கிறாங்க. மாநிலங்களோட ஒரு முக்கியமான எம்பியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரஞ்சன் கோகாயும் இதுல ஒரு நபர். அப்ப ரஞ்சன் கோகாய், பி சதாசிவம், இது மாதிரியான நபர்கள் எல்லாம் ஒரு 56 நபர்கள் சேர்ந்துட்டு அவங்க இப்போ ஒரு பதில் கவுண்டர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுதர்சன ரெட்டி அவர் எப்போ அவர் ஒரு வேட்பாளரை நின்றுட்டாரோ அப்போ வந்து இங்க கட்சிகள் வந்து முன்னாள் நீதிபதிகளை ஒரு நடிகர்களா களமிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் எப்போ ஒரு கட்சியோட வேட்பாளரா வந்து நின்றுட்டாரோ அப்பவே ஒரு அரசியல் களத்துல வந்துட்டதா அர்த்தம். அப்போ அரசியல் களத்துல வந்த வேட்பாளரை விமர்சனம் செய்யறதுங்கிற இயல்பு தான், அது அவங்க தான் பாத்துக்கணும். அதனால இந்த இடத்துல ஒரு வேட்பாளரை ஒருத்தர் விமர்சிக்கிறாரு, ஒரு துணை ஜனாதிபதியோட வேட்பாளரா நிக்கிறாரு, அவர் அமித்ஷா விமர்சிக்கிறாரு, அரசியல் ரீதியா விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக இதனால நீதித்துறையோட சுதந்திரம் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க எல்லாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அமித்ஷாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக 56 நீதிபதிகள் கொண்ட அந்த குழு இன்னைக்கு ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அமித்ஷா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, நீங்க தானே தேர்தல் களத்தை தேர்ந்தெடுத்தீங்க, தேர்தல் களத்துக்கு வந்து அது மாதிரி விமர்சனம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அமித்ஷா சுதர்சன ரெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தனி நபரை விமர்சிச்சா இருந்தாருன்னா இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் விமர்சிச்சது அவர் கொடுத்த தீர்ப்பு. அன்னைக்கு அந்த நக்சல் கூட அராஜகம் அதிகமா இருக்குன்னு சொல்லி
உள்ளூர் மக்கள் கையில அந்த அரசு ஆயுதங்களை கொடுக்குது. அப்ப இந்த நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு, சல்வாஜியோடும் இந்த அமைப்பு கையில நீங்க ஆயுதத்தை கொடுக்க கூடாது, அது இன்னும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், அரசே தான் கட்டுப்படுத்தணும், தீவிரவாதத்தை அரசு தான் கையில எடுக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பை உள்நோக்கம் கற்பிச்சு இவர் நக்சலுக்கு ஆதரவானவர் சொல்லி இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. இவங்க நியாயமான நீதிபதிகளா இருந்தா, நீதி மேல கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்திருந்தா இவங்க அமித்ஷாவை கண்டிச்சிருக்கணும். ஆனா எப்படி நீங்க அமித்ஷாவை கண்டிக்க போச்சுன்னு சொல்லி அந்த 18 நீதிபதிகளை கண்டிக்கிறாங்க. இது மாதிரி நீங்க இந்த 18 நீதிபதிகள் நீங்க வந்து பக்கச்சார்போட நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பேசுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மாதிரி ஒரு நீதிபதி ஒன்னும் ஜனாதிபதி வேட்பாளராக நிக்கிறது ஒன்னும் இது ஒன்னும் புதுசான காரியம் கிடையாது. கோகா சுப்பாராவ்னு சொல்லக்கூடிய முன்னாள் நீதிபதி, முன்னாள் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி, அவருமே ஜனாதிபதி வேட்பாளர் என்றிருக்கிறாரு. இந்த கோகா சுப்பாராவ் அவர் வழங்கின தீர்ப்புங்கிறது அன்னைக்கு அரசியல்ல இந்திரா காந்தி கவர்மெண்ட்டே ஆட்டி படைக்க வச்ச ஒரு தீர்ப்பா இருந்துச்சு. 1967 காலகட்டத்தில் இந்திரா காந்தி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. யாரெல்லாம் குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல லேண்ட் வச்சிருக்காங்களோ, நிலங்கள் வச்சிருக்காங்களோ, அந்த குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல மீதி நிலங்களை அரசு கையகப்படுத்தி இல்லாத விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்ப இதனால பாதிக்கப்படக்கூடிய கோலக்நாத்னு சொல்லக்கூடிய பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் அளவுல சொத்து இருக்கு, நிலங்கள் இருக்குது. இவர் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்யறாரு. இந்த மாதிரி நான் சொத்து வச்சிருக்கிறேன், இவங்க திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என் கையில இருக்கக்கூடிய சொத்தை புடுங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு. அப்ப இது விசாரிக்கக்கூடிய நீதிபதி தான் கோகா சுப்பாராவ். அந்த நீதிபதி இந்த வழக்கை கையில எடுத்துட்டு, பாராளுமன்றத்துல நீங்க ஒரு சட்டம் நீங்க ஏற்றீங்க, ஒரு சட்டத்துல நீங்க ஏதாவது மாற்றம் செய்றீங்கன்னா அதுக்குதான் உங்களுக்கு உரிமை இருக்க தவிர அரசியல் அமைப்போட அடிப்படை விஷயங்களை மாற்றுறதுக்கு ஒரு பாராளுமன்றத்துக்கு உரிமை கிடையாது, ஒரு பிரதமருக்கு அதுக்கான உரிமை கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா ஒரு நபர் நிலம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 31 படி ஒரு நபர் அவரு நிலங்கள் வச்சிருக்கிறது அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவருடைய அடிப்படை உரிமையை சார்ந்த விஷயம். அதனால இது மாதிரி ஒருத்தர் இருந்து நிலத்தை புடுங்கிறது அப்படிங்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பு பெரிய அளவுல பேசப்பட்டு அன்னைக்கு இந்திரா காந்தி வெர்சஸ் கோகா சுப்பாராவ் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுல இருந்தது. அப்ப இந்திரா காந்தி இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற பேர்ல தான் அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் இந்த நீதிபதியை போய் அப்ரோச் பண்றாங்க. நீங்க வந்து ஜனாதிபதி வேட்பாளராக நிக்கணும், நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்திரா காந்தி இது மாதிரியான கொஞ்சம் இது மாதிரி வலுவான சட்டம் போடுறாங்கன்னு போது அதை நீங்க ஒரு ஜனாதிபதியை நீங்க தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தன்னோட நீதிபதி பொறுப்பே ராஜினாமா செஞ்சுட்டு தான் ஜனாதிபதி வேட்பாளராக போய் நின்றாரு. அதுக்கப்புறமா ஜாகிர் ஹுசேன் அங்க காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டு ஜாகிர் ஹுசேன் ஜெயிச்சிட்டாரு. அப்போ தன்னோட நீதிபதி பொறுப்பே ராஜினாமா செஞ்சுட்டு அங்க போய் அவர் நிக்கிறது காரணம் என்னன்னா, நாடு இக்கட்டான நிலைமையில மாட்டிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல நான் வர வேண்டியது என்னோட பொறுப்பாச்சே, நான் தானே இந்த பொறுப்புல வரணும்னு சொல்லி அந்த அக்கறையில தான் இந்த பொறுப்புக்கு வராரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு சுதர்சன ரெட்டி பாஜகவோட கையில நாடு சிக்கி நாசமாய் போயிட்டு இருக்கு. நான் ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி, அப்ப நான் வந்தேன்னா இந்த இடத்துல ஒரு துணை ஜனாதிபதியா இருந்தேன்னா இந்த இடத்துல மாநிலங்களவையில அங்க நான் தான் சபாநாயகரா இருக்கணும். அந்த சபாநாயகர் இருந்தா நான் நியாயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன், நியாயமான மசோதாக்கள் என்னால முடிஞ்ச குரல் கொடுப்பேன்னு சொல்லி அதே அக்கறையின் பேர்ல தான் வராரு. இதெல்லாம் தாங்க முடியாம தான் பாஜக இன்னைக்கு அவர் மேல நக்சல் அப்படின்ற மாதிரியான பட்டங்களை சுமத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல என்னன்னா பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு பயம் வந்துட்டதாலதான் இன்னைக்கு அவங்க எதை பேசுறது தெரியாம என்ன பண்றாங்க, யாராவது அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா 56 நீதிபதிகளை களத்துல இறக்குறது. இங்க மு.க. ஸ்டாலின் மாதிரியான தலைவர்கள் இங்க அவங்களுடைய வாக்கு திருட்டை எதிர்த்து இன்னைக்கு களத்துல வந்ததுக்கு அப்புறம் இவங்களாம் வாரிசு அரசியலை கொண்டவங்க சொல்லி பல வகையில உளரக்கூடிய விதத்துல ஆனா மக்கள் மத்தியில இன்னைக்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இன்னைக்கு இதை செய்தியாக்கி இருக்குது அப்படிங்கறத மட்டுமே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.